உலகமெங்கும் இருக்கும் நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. சாதாரணமாக சூரிய பகவானுக்கெல்லாம் எந்த கிரகத்துக்குமே பெயர்ச்சி கிடையாது. கிரகங்கள் அங்கங்கே தான் இருக்குது. நம்மளோட பூமி நீள்வட்ட பாதையில் சுற்றுறதுனால தான் அந்த பெயர்ச்சிகளை நம்ம கணக்கில் கொண்டு வரோம். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தவர் 16/12/2025 முதல் 13/1/2026 வரைக்கும் தனுசு ராசியில், அதாவது குரு பகவானோட இடம், அந்த இடத்துல குருவின் 7ஆம் பார்வையை பெற்று அதி அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார். கூடவே செவ்வாய் பகவான் இருக்கார், சுக்கிர பகவான் இருக்கார். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் 30 நாட்கள் பயணம் பண்ணுறார். இந்த சூரிய பகவானுக்கு பார்த்தீங்கன்னா கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய 3 நட்சத்திரங்கள். உங்களுக்கே தெரியும், 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், சிம்ம ராசி, அதற்குண்டான அதிபதி சூரிய பகவான். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த சூரிய பகவானுக்கு எங்கே போனாலுமே இந்த கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா முதல் ஒரு பாதம் ஒரு ராசியிலும், அதாவது உடலற்ற நட்சத்திரமாக இருப்பார். அடுத்த ராசியில் 3 பாதங்கள், 2, 3, 4 ஆகிய 3 பாதங்கள். இது பார்த்தீங்கன்னா தலையற்ற நட்சத்திரமாக இருப்பார். இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கிருத்திகை 1ஆம் பாதம் மேஷராசியில் விழருது. அது பார்த்திங்கன்னா உடலற்ற நட்சத்திரம். அதே கிருத்திகை 2, 3, 4 ஆகிய பாதங்கள் ரிஷபராசியில் விழருது. அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தலையற்ற நட்சத்திரம். அதுமாதிரி உத்திரம் சிம்மராசி, அவரோட ராசி, அதுலேயே பார்த்திங்கன்னா உடலற்ற நட்சத்திரமாக உத்திரம் 1ஆம் பாதம் மட்டும்தான் இருக்கும். அடுத்து கன்னி ராசியில் உத்திரம் 2, 3, 4 ஆகிய பாதங்கள். இது பார்த்திங்கன்னா தலையற்ற நட்சத்திரம். அடுத்து பார்த்திங்கன்னா உத்திராடம். இந்த உத்திராடம் 1ஆம் பாதம் தனுசு ராசியில் இருக்குது. தனுசு ராசி அப்படிங்கும்போதே அங்கே அவர் உடலற்ற நட்சத்திரமாக இருக்கார். அடுத்தது சனீஸ்வர பகவான். இது அங்கே பார்த்திங்கன்னா தலையற்ற நட்சத்திரமாக உத்திராடம் 2, 3, 4 ஆகிய பாதங்களில் இருக்கார். இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, இந்த குரு, செவ்வாய், சூரியன் இவங்க 3 பேரும் ஒரு அணி. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த உடலற்ற நட்சத்திரம் அப்படிங்கும்போது இந்த கிருத்திகை 1ஆம் பாதம், உத்திரம் 1ஆம் பாதம், உத்திராடம் 1ஆம் பாதம் பார்த்தீங்கன்னா ஒன்று செவ்வாயோட ராசியில் விழும் மேஷம், அடுத்தது ஒன்று சிம்மத்தில் அவரோட இதில் சூரியனோடது, அடுத்தது பார்த்திங்கன்னா தனுசுல விழும் குரு. அப்படியே உள்டாவாக பாருங்கள், அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாமே பி டீமில் விழும். ரிஷபராசி சுக்கிரன், கன்னிராசி புதன், மகர ராசி சனி, இவங்க 3 பேரும் பி டீம். அந்த வகையில் விழும். அதான் இதில் என்ன தாத்பரியம் அப்படின்னா, உலகம் சமநிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏ டீம் பி டீம் அப்படி இருந்தாலும் நவகிரகங்கள் தான். அதுக்காகத்தான் இந்த தாத்பரியம். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் தனுசு ராசியில் அதி அற்புதமாக குருவோட இடத்துல, குருவோட 7ஆம் பார்வையும் வாங்கிட்டு சஞ்சாரம் பண்ணுறது ரொம்ப அற்புதம். 16/12/2025 முதல் 27/12/2025 வரைக்கும் கேது பகவானின் மூல நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். மூலத்தில் 28/12/2025 முதல் 7/1/2026 வரைக்கும் சுக்கிர பகவானின் போராடம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அதற்கடுத்தபடியாக 8/1/2026 முதல் 13/1/2026 வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராட நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அதாவது சூரிய பகவானோட சொந்த நட்சத்திரம். அந்த வகையில் 30 நாட்கள் இந்த சூரிய பகவான் தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து 1 மாதம் இந்த தனுசு முடித்த உடனே பார்த்தீங்கன்னா மகரத்தில் வராரு பாருங்க, உத்தராயணம் மறந்துடுறது. பயிர்கள் எல்லாமே செழிப்பாக இருக்கும். நல்ல ஒரு அறுவடையெல்லாம் முடிஞ்சு ரொம்ப அற்புதமான தைப்பொங்கல் எல்லாமே வரும். அப்போ இது தட்சிணாயன புண்ணிய காலத்தில் அந்த இறுதி கட்டத்தில் அவர் இருக்கார்.
யார்? சூரிய பகவான். தட்சிணாயனம் முடிஞ்சு உத்தராயணம் ஆரம்பிக்கிறது மகரத்தில் வரும்போது. ஆக இந்த சூரிய பகவான் தனுசு ராசியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உலகத்தில் க்ஷேமம் இருக்கிறது அதிகம். அதுமாதிரி இந்த கோவில் திருப்பணிகள், அந்த குடமுழுக்கு, இதெல்லாம் இந்த கும்பாபிஷேகம்லாம் நிறைய நடக்கும். ஆன்மீகம் தழைத்தோங்கும். அதுமாரி பாரத தேசத்தில் இந்த போட்டி பொறாமைகள் இதெல்லாம் குறையும். தங்கம் விலை கண்டிப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப் ஏறும். ஏன்னா பொன்னவனோட இடத்துல சூரிய பகவான் வரார். அதுவும் குருவோட 7ஆம் பார்வையும் வாங்கிக்கிறார். ஸோ சிவராஜ யோகம், குருவும் சூரியனும் சேர்ந்தாலே சிவராஜ யோகம். அதே மாதிரி பார்த்தாலும் சிவராஜ யோகம். அப்போ இந்த சிவராஜ யோகம் யாருக்கெல்லாம் நல்லபடியாக இருக்கும்? ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் 12 மாதமும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் குருவோட பார்வை வாங்குறதுனால ஓரளவுக்கு எல்லாருக்குமே ஒரு சுபிக்ஷமான போக்கு கண்டிப்பாக இருக்குங்க. அந்த வகையில் இந்த சூரிய பகவான் தனுசு ராசியில் 30 நாட்கள் சஞ்சரிக்கும் காலம் பொற்காலமாக இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா பண்ணிக்கங்க. இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட மேலான பதில்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான மகர ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது உங்களோட அஷ்டமாதிபதியோட சஞ்சாரம். சூரிய பகவான். சூரிய பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதி. இது வரைக்கும் எங்கே இருந்தாருன்னா உங்களோட லாபஸ்தானம், உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம், புதுசாக வேலை தேட குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு, தொழில் வியாபாரத்தில் புதுசாக ஒரு முதலீடுகள் எல்லாம் புகுத்தி முன்னேறினீங்க. எல்லா விதத்திலுமே உங்களுக்கு வெற்றிகள். ஆன்மீக பயணங்கள், குழந்தைகளோட திருமண பயணங்கள், அதேமாரி தொழில் வியாபாரத்தில் இந்த மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நிறைய வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே கிடச்சிது. அதன் மூலமாக ஒரு உயர்வு. நிறைய பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டமெல்லாம் வெற்றி. எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதம். அந்த வகையில் இந்த அஷ்டமாதிபதி சூரிய பகவான் இப்போ லாபஸ்தானத்தை விட்டு விலகி விரயஸ்தானத்துக்கு வரார். 12ஆம் இடம் அயனசயன போகஸ்தானம், விருப்பஸ்தானம். என்னை பொறுத்தவரைக்கும் விருப்பஸ்தானம், நம்மளோட விருப்பங்களை பூர்த்தி அடைய வைக்க வேண்டிய ஸ்தானம். அது அற்புதமானது. 12ஆம் இடத்துல சூரிய பகவான் வர்றது ரொம்ப அற்புதம். எப்படின்னா அவங்களுக்கு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி இந்த என்னென்ன நன்மைகள் செலவின் மூலமாக கிடைக்கும். இப்போ உங்கள் வீட்டுக்கு ஏதான ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருள் வாங்கணும், டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இல்லை ஏதோ ஒன்று வாங்கிடலாம். ஏன்னா குருவோட பார்வையும் 7ஆம் பார்வையை வாங்கிக்கிறார். சிவராஜ யோகம் விரயங்களின் மூலமாக கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு சில முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாமா, அதாவது கொஞ்சம் சம்பளம் ஜாஸ்தியாக இல்லை அப்படின்னா இதே உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும். பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி சாதாரணமாக அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கிறவாளுக்கு மேனேஜர் போஸ்ட் அந்த மாதிரிலாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அரசாங்கத்துறையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம். இந்த நேரத்தில் மகன் அல்லது மகளுக்காக திருமண செலவு கிடைக்கும். அதேமாரி திருமணத்திற்காக ஒரு பயணங்களை மேற்கொள்வீர்கள். திருமணம் இல்லைன்னா ஏதோ ஒரு நிச்சயதார்த்தம் இல்லை எதுக்கோ ஒன்று நீங்கள் பயணம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதுமாதிரி குலதெய்வ பிரார்த்தனைகள் இதெல்லாம் அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. 16/12/2025 முதல் 27/12/2025 வரைக்கும் கேதுவின் மூலம் நட்சத்திர காலில் வரும்போது ட்ராவல் பண்ணும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. இப்போ 4 நாள் டூர் போடுறேன், ஜாலியாக வெளியூர் போயிட்டு வரலாம். ஒன்றும் ஆன்மீகமாக இருக்கலாம், இல்லை ஜாலி டூர் எது வேணாலும் இருக்கலாம். அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா சாதாரணமாக இப்போ எல்லாம் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவாள்லாம் ஒரு 4-5 நாள் ஒரு வாரம் கூட ஆறுது டூர் போயிட்டு வரத்துக்கு. அப்போ அவள்லாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. அதேமாதிரி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்க.
28/12/2025 முதல் 7/1/2026 வரைக்கும் 5/10 குடை அதிபதி சுக்கிர பகவானின் பூராடம் நட்சத்திர கால வர ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். விலை உயர்ந்த பொருளை கண்டிப்பாக வாங்கிடுவீங்க. அதேமாரி குழந்தைகளுக்காக சில பயணங்களை மேற்கொள்வீர்கள். அப்பாப்பா இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம், அப்பாப்பா இந்த டூர் போயிட்டு வரலாம், இந்த ஒரு ஃபால்ஸ் பார்த்துட்டு வரலாம். இல்லை குழந்தைகளுக்கு எக்ஸ்கர்ஷனுக்காக பணம் கொடுப்பேன். ஸ்கூலோட எல்லாரும் சேர்ந்து போகிறாப்பா, எனக்கு ஒரு 5000 கொடு, அந்த செலவு. அதேமாரி எதிர்பாராத ஒரு தொழில் வியாபாரத்திற்காக ஒரு சில செலவுகளை மேற்கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் திடீர்னு ஏதாவது அபிவிருத்திக்காக நம்ம செய்வோம். இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, ஒரே மாதிரி இருந்துன்னா சுமாராக இருக்கும். ஆனால் அதே டிஃப்ரெண்ட்டாக மாற்றி வைங்க, நிறைய பேர் வருவாங்க. அதுமாரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிசைன் பண்ணுங்க, நிறைய பேர் வருவாங்க. அந்த வகையில் செலவுகள் உங்களுக்கு அற்புதமாக வந்து சேரும். 8/1/2026 முதல் 13/1/2026 வரைக்கும் அஷ்டமாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். இந்த உத்திராடம் நட்சத்திர காலில் வரும்போது உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். சப்போஸ் இந்த உங்களோட இந்த மூல நட்சத்திரம் போராட நட்சத்திரத்தில் அந்த அளவுக்கு செலவுகள் வரலை அப்படின்னா இந்த இடத்துல செலவுகள் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல நிறைய செலவுகள்னு இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாகும். இருந்தாலும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திற்காக ஒரு சிறிய அளவில் மருத்துவ செலவுகளை மேற்கொள்வீர்கள். எதிர்பாராத ஒரு பயணங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். ஆனால் சில காரியங்கள் எதிர்பார்த்த விதத்தில் நிறைவேறும். அதனால் நம்ம மனசில் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும். ஏன்னா விரயராசி அப்படின்னாலே விரயஸ்தானத்தில் வந்து நம்மளோட விருப்பங்கள் பூர்த்தி ஆகணும். இன்றைக்கி இந்த ஹோட்டலில் போய் ஷாப் பண்ணணும்னு நீங்கள் நினச்சாலும் சாப்பிட்டுவீள். அந்த மாதிரி இந்த ஃபுட்டு இன்றைக்கி எடுத்துட்டா ரொம்ப விசேஷம் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் இன்றைக்கி நான் அந்த மாதிரி நடக்கும். சில காரியங்கள் உங்களுக்கு அதே அற்புதமாக நிறைவேறும். சரி, பரிகாரம் அப்படின்னு பண்ணலைன்னா கண்டிப்பாக சூரிய வழிபாடுன்னா அதுதான் முக்கியம். சூரிய பகவானை வழிபாடு பண்ணும்போது தினந்தோறும் அதேமாரி ஞாயிற்றுக்கிழமை நவகிரகங்களில் உள்ள உங்களோட அஷ்டமாதிபதி சூரிய பகவானுக்கு நெய் தீபம் போடுங்க, ஒரு அர்ச்சனை பண்ணுங்க, சுப விரயங்களாக வரும். ஏன்னா எப்போவுமே நல்ல விரயங்கள் வந்தால் நமக்கு கவலையே கிடையாதுங்க. ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட இப்போ 1 lakh இருக்குது, சும்மா சாதாரணமாக சொல்கிறேன், 1 lakh இருக்குது. அந்த 1 lakhக்கு ஒரு டிவி வாங்கணும்னு பிளான் பண்ணுறீங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களோட ஆளுங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் பெரிய டிவியாக வாங்கப்பா, அது கிட்டத்தட்ட 80,000. சரி பரவாயில்ல, நம்மக்கிட்ட தான் 1 lakh இருக்க, வாங்கிடலாம். அப்போ 80,000ங்கிறது 80% உங்கள் கையில் இருக்கிற காசு கரைஞ்சிடுதுன்னு அர்த்தம். only 20% யூ ஹேவ். பட் ஒரு பொருள் நம்ம வீட்டுக்கு வருது பாருங்கள், சந்தோஷமாக ஒரு 80,000னாலும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அங்கே தான். அப்போ இந்த மாதிரிலாம் ஒரு சுப செலவுகளாக வரும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணேனாலே உங்களது அஷ்டமாதிபதி உங்களது விரயஸ்தானத்தில் அமர்ந்தாலும் குருவின் பார்வையை பெற்று சுப விரயங்களாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.